வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை மாலை 6 மணிக்கு மேல் கருத்து கணிப்பு பிரச்சாரம் கூடாது. ராஜேஷ் லக்கானி அறிவிப்பு. சென்னை மாநகரில் ஸ்டாலின் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மக்கள் நலனில் அக்கறை இல்லாத திராவிட கட்சிகள். வெங்கையா நாயுடு குற்றச்சாட்டு. அவதூறு வழக்குக்கான சட்டப்பிரிவு ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. நாளை 14ஆம் தேதி மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதால் 6 மணிக்கு மேல் பிரச்சாரம், தேர்தல் தொடர்பான செய்தி, நிகழ்வுகள், கருத்து கணிப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வாக்குப்பதிவு நாளில் மழை பெய்தால் மழையை சமாளிக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதுவரை 86.4% வாக்காளர் அடையாள சீட்டுகள் வழங்கப்பட்டு விட்டதாகவும், வாக்காளர் அடையாள சீட்டு பெறாதவர்கள் 11 விதமான ஆவணங்கள் ஏதாவது ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். தமிழகத்தில் 6300 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறிய ராஜேஷ் லக்கானி, தலைவர்கள் போட்டியிடும் முக்கிய தொகுதிகளாக அறியப்பட்டுள்ள 94 தொகுதிகளில் கூடுதல் செலவின பார்வையாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் எனவும் கூறினார். நாளை 14ஆம் தேதி 6 மணிக்கு நம்ம பிரச்சாரம் ஓய்வு. அதில் ஒரு குறிப்பாக 126B ஆஃப் ஆர்பி ஆக்ட் படி எந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் எலெக்ஷன் பற்றி ஏதோ தகவல் வெளியாகக்கூடாது. பிரச்சாரம் இருந்தாலும் மட்டும் இல்லை, எலெக்ஷன் சம்பந்தமாக, எலெக்ஷன் பார்ட்டி சின்ன சம்பந்தமாக, பார்ட்டி பற்றி சம்பந்தமாக, லீடர் சம்பந்தமாக, எலெக்ஷன் சம்பந்தமாக எந்த மேட்டரும் 14ஆம் தேதி 6 மணிக்கு மேலே ஒளிபரப்பக்கூடாது. அது ஆர்பி ஆக்டோட 126B சட்டப்படி எனி எலெக்ஷன் மேட்டர் ஷுட் நாட் பி பப்ளிஷ் ஆஃப்டர் 6 PM. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று நடைபயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகிற மே 16ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு பெறுகிறது. இந்த சூழலில் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முதல் சென்னையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இன்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இன்று காலை அண்ணா நகர் டவர் பார்க்கில் திமுக வேட்பாளர் மோகன் அவர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழனை ஆதரித்து லட்சுமி நகர் மார்க்கெட் மற்றும் எழில் நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து 1000 விளக்கு தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கு.க. செல்வத்தை ஆதரித்து திரஸ்புரம் ஆகிய 6, 7, 8, 9 ஆகிய தெருக்களில் வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜே அன்பழகனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஐஸ் ஹவுஸ் மற்றும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய தொகுதிகளில் அவர் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திமுக தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேந்தர் செய்திகளுக்காக திருவல்லிக்கேணியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் எஸ். விக்னேஷ். தமிழகத்தை ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இலவசங்களை தருவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரக்கோணம், பொன்னேரி, திருவள்ளூர் மற்றும் பூவிருந்தவள்ளி பேரவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பிரச்சாரம் செய்தார். தமிழகத்துக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் தேவை என்று குறிப்பிட்ட அவர், பல்வேறு மாநிலங்களில் உள்ளது போன்று தமிழகத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். తాత్కాలిక ప్రయోజనాలను ఆశించి వాళ్ళు ఇచ్చేట తాత్కాలిక చిన్నపిల్లకాయలు ఏడుస్తుంటే చాక్లెట్ ఇస్తాం. మనం చాక్లెట్ ఇచ్చి ఏడుపు మానిపిస్తాం. అలాగే వీళ్ళందరూ అనుకుంటున్నారు ఎలక్షన్ ముందు మిక్సర్ ఇచ్చి, గ్రైండర్ ఇచ్చి, టీవీలు ఇచ్చి, లేదా మంగళసూత్రం ఇచ్చి, లేదా ఇంకోటి ఇచ్చి ఇస్తే ఏమవుతుంది? 5 ఏళ్ల పాటు మనం అనుభవించాల్సి వస్తుంది. దాని ఖరీదు 500 నుంచి 5000 రూపాయలు ఉంటుంది. ఇప్పుడేమో 500 ఇస్తారు, రేపు 500 కోట్లు కుమ్మేస్తారు. అందుకని అందరూ అర్థం చేసుకోవాల్సి ఉంది.
அவதூறு வழக்கு தொடர்வதற்கான சட்டப்பிரிவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி உள்ளிட்ட 120க்கும் அதிகமானோர் மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு 8 வார காலம் தடை விதித்துள்ளது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோர் தங்கள் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அது தொடர்பாக உயர்நீதிமன்றங்கள் தங்களுக்கு அனுப்பியிருக்கும் சம்மன்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரியிருந்தனர். அவர்களின் மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் பிறரது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கும் வகையில் அரசியல் தலைவர்கள் பேசுவது சரியல்ல என்று தெரிவித்தனர். அவதூறு வழக்கு தொடர்வதற்கான சட்டப்பிரிவுகள் சரியே என்றும் அவற்றை ரத்து செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் மேலும் தெரிவித்துள்ளனர். ராகுல் காந்தி உள்ளிட்ட 120க்கும் அதிகமானோர் மீது பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்கு விசாரணைக்கு 8 வார காலம் தடை விதித்த நீதிபதிகள் அதற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களை அணுகி சம்மன்களை ரத்து செய்ய கோருமாறு அறிவுறுத்தியுள்ளனர். திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களை ஏழைகளாகவே வைத்திருக்க விரும்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வேலூர் மாவட்டத்தில் அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆம்பூரில் பேசிய ராஜ்நாத் சிங் 2006ஆம் ஆண்டு முதல் திமுகவும் அதிமுகவும் இலவசங்களுக்காக 11,500 கோடி ரூபாயை செலவு செய்திருப்பதாக கூறினார். और मेरी जानकारी है एक रिपोर्ट के आधार पर कि 2006 से लेकर आज तक मोर देन 11,500 करोड़ रुपए इस पर खर्च किए जा चुके हैं. तो मैं समझता हूं कि 25,000 स्कूल्स बन सकते थे इस तमिलनाडु के अंदर और मोर देन 11,000 प्राइमरी हेल्थ सेंटर्स बन सकते हैं. பேரவைத் தேர்தலில் 118 முதல் 120 இடங்களை பிடித்து திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருப்பதாக மக்கள் ஆய்வு என்னும் அமைப்பு கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த அமைப்பின் நிர்வாக இயக்குநரும் லயோலா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியருமான ச. ராஜநாயகம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டார். 177 பேரவை தொகுதிகளில் 8,064 பேரிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி வெற்றி பெற 42.7% வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் வாக்களிப்பதாக இருந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு பதிலா இது ஆக்சுவல் திமுக அணி 40.7 விழுக்காடு பெற்று முதல் இடத்தில் இருக்கு. அதிமுக அணி இரண்டாவது இடத்துல 31.8 விழுக்காடு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி 10.4 விழுக்காடு. பாமக அணி 5.9 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சி 1.8 விழுக்காடு, பாஜக அணி 1.6, நோட்டா 5.5, 1.6 விழுக்காடு பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அம்மாவும் தன் பிள்ளைகளை குடிக்க சொல்ல மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விருதுநகரில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் காமாட்சியை ஆதரித்து விருதுநகர் தேசபந்து திடலில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த 50 ஆண்டுகளாக திமுகவிற்கும் அது பிடிக்கவில்லை என்றால் அதிமுகவிற்கும் மாறி மாறி வாக்களித்து விட்டோம் என்றும் இனி அந்த நிலை மாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Amma says she is Amma. She will take care of her children. Who gives liquor to her children? Saturday to Monday, we will do our job by going door to door and distributing money. Last 50 years, both these parties are ruling. You are angry with AIDMK, you throw out AIDMK, then by default DMK comes. If you want jobs, then Chavara is the answer, Narendra Modi is the answer, vote BJP. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று நிறைவடையும் நிலையில் பதவிக்காலம் முடியும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 53 பேருக்கு பிரதமர் மோடி இன்று பிரியா விடை வழங்கி பேசினார். பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி 2 அமர்வுகளாக நடைபெற்று வந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் 53 பேரின் பதவிக்காலம் அடுத்த 2 மாதங்களில் நிறைவடைய உள்ள நிலையில் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி இன்று பிரியா விடை உரை நிகழ்த்தினார். பதவிக்காலம் முடியும் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு அளித்த பங்களிப்புக்காக வாழ்த்து தெரிவித்த அவர், சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேறி இருந்தால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பல மாநிலங்கள் பயன்பெற்றிருக்கும் என தெரிவித்தார். மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் 65 பேர் இருந்த நிலையில் அவர்களில் 16 பேரின் பதவிக்காலம் முடிவதால் காங்கிரஸ் கட்சியின் பலம் குறைய உள்ளது.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ். பாலச்சந்திரன், இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். 2 தினங்களில் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று மேலும் தெரிவித்த அவர், அதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் மீனவர்கள் 16ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறும் அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இதன் காரணமாக வரும் 16ஆம் தேதி தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் இருக்கிறவர்கள் திரும்பி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் வாக்குறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வரும் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் இன்று செங்கல்பட்டில் நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பேசுகிறார். காஞ்சிபுரம் மாவட்ட தொகுதிகளில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து செங்கல்பட்டில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆகியோர் பேசுகின்றனர். காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே 2G உள்ளிட்ட பல்வேறு ஊழல்கள்தான் மக்கள் நினைவுக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் பேரவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விருகம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் நல்ல திட்டங்கள் மற்றும் சலுகைகள் இடைத்தரகர்கள் இன்றி மக்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். Congress and the DMK, what do we find that they have contributed to this nation? When the people of this country speak about the Congress and the DMK alliance, the only memory they have of this political alliance is the 2G scam that the entire nation was horrified to see. தமிழகத்தில் மதுவிலக்கு என்று கூறும் பாரதிய ஜனதா இந்தியா முழுமைக்கும் அதனை அமல்படுத்தாதது ஏன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள இலவச திட்டங்கள் அனைத்தும் மக்களின் வரி பணத்தில் வழங்கப்படுகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பாண்டியன் கூறினார். தேர்தல் அறிக்கை வழக்கம் போல முன்பு கொடுத்த 1000 ரூபாய் 1500, முன்பு ஆடு என்று சொன்னார், இப்பொழுது குட்டியோடு என்று சொல்லியிருக்கிறார். அவர்களது சொந்த சொத்தில் இருந்தோ கழகத்தின் நிதியிலிருந்தோ தரப்படுவது அல்ல. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொண்டால் வரியாக கட்டினோம் தங்கமாக வருகிறது என்று அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். புதுச்சேரிக்கு நிதி சலுகையுடன் கூடிய சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அம்மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 30 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் 50% குறைக்கப்படும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க புதிய சட்டம் இயற்றப்படும் என்ற வாக்குறுதிகளும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மின்சார கட்டணத்தை 50% குறைத்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் உள்ள அந்த மின்சார வரியினுடைய சுமையை குறைப்போம். விவசாயிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் 150 நாளாக உயர்த்தி அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை, கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறும் வேட்பாளர்களின் வெற்றி செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளையும் எதிர்க்கும் தமிழக மக்கள் 3வது கட்சியின் ஆட்சியை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெறும் என சொல்லும் தேர்தல் ஆணையம் அது தொடர்பாக நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
ஆன்லைன் வணிகத்தை தடை செய்யும் கட்சிக்கு தங்களின் ஆதரவு வழங்கப்படும் என்று வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வெள்ளையன் மத்திய அரசின் தொழிலாளர் அணுகுமுறைக்கு கண்டனம் தெரிவித்தார். மத்திய அரசு உள்நாட்டு தொழில்களை முடக்கும் வகையில் கடுமையான சட்டங்களை கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்போம் என்றும் ஆன்லைன் வர்த்தகத்தின் விநியோகத்தை சட்டவிரோதம் என்று அறிவிப்போம் என்றும், அப்படி அறிவிக்கிற கட்சிகளுக்குத்தான் வணிகர்கள் வாக்களிப்போம், நாட்டு மக்களும் இப்படித்தான் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாக்காளர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கும்பகோணம் அருகே சரக்கு ஆட்டோவில் அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட 500 மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கும்பகோணம் அருகே பாபநாசம் பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பூண்டி தொகுதியில் பாபநாசம் தனி வட்டாட்சியரும் பறக்கும் படை அலுவலருமான வின்சென்ட் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்பொழுது சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியிலிருந்து வந்த சரக்கு ஆட்டோவில் 500 போலி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்து ஆய்வு நடத்தியதில் அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் என்பவரது பெயரும் இரட்டை இலை சின்னமும் பொறிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. செயல் விளக்கம் செய்து காட்டுவதற்காக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் முருகேசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தமிழக சட்டப்பேரவையின் தற்பொழுதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான மு. கருணாநிதி போட்டியிடும் திருவாரூர் தொகுதியை பற்றி பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து 1997 பிரிக்கப்பட்டு திருவாரூர் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய 4 பேரவைத் தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. உலக வரைபடத்தில் இடம்பெற்று அழியா புகழுடன் விளங்கிக் கொண்டிருக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய ஆழித்தேரும் சோழர் காலத்திய வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த திருவாரூர் தியாகராயர் கோயிலும் இங்கு அமைந்துள்ளன. நீரும் நிலமும் என்ற அடிப்படையில் 5 வேலி பரப்பளவில் தியாகராஜர் கோவிலும் 5 வேலி பரப்பளவில் கமலாலய குளமும் காட்சியளிக்கிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,53,030 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 1,25,356 ஆண் வாக்காளர்களும் 1,27,661 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் 3ஆம் பாலினத்தவர் 13 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். திருவாரூர் தொகுதியில் இதுவரை நடைபெற்ற பேரவைத் தேர்தல்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 5 முறையும், திமுக 5 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய கட்சியின் தலைவர் கருணாநிதி 1,71,927 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட குடவாசல் எம். ராஜேந்திரன் 58,765 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். வாக்குகள் வித்தியாசம் 1,13,162. இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். மாவட்ட தலைநகராக திருவாரூர் இடம்பெற்றிருந்தாலும் நகர பகுதியில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. கோடை காலங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதும் அதனை சரி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரில் புதை சாக்கடை திட்டம் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் நிறைவேறாத நிலையில் உள்ளது. வெண்ணாற்றை தூர்வார வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. திருவாரூர் தொகுதி பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். திமுக வேட்பாளராக கட்சியின் தலைவரும் தற்போதைய பேரவை உறுப்பினருமான கருணாநிதியே மீண்டும் களமிறங்குகிறார். தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற அதிமுக மற்றும் அகலாத இருள் நீக்குவதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே கழகத்திற்கு உதயசூரியன் திட்டத்துக்கு வாக்களிப்பீர்களேயானால் இருள் விலகும். அதிமுக வேட்பாளராக ANR பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சிவகுமார் போட்டியிடுகிறார்.
திருவாரூரில் வேளாண்மை கல்லூரி கொண்டு வருவேன். அது மட்டுமின்றி திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதிநவீன மருத்துவமனையாக தரம் உயர்த்துவேன். இதெல்லாம் என்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த தொகுதியில் கூறி என்னுடைய வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். நாம் தமிழர் கட்சி சார்பில் தென்றல் சந்திரசேகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். நான் நிச்சயமாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதி மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக எளிதில் அணுகக்கூடியவனாக இருப்பேன். விவசாயம் நிறைந்த பகுதியான தஞ்சை டெல்டா பகுதியைச் சார்ந்த இந்த திருவாரூர் நகரை சுற்றிலும் விவசாய நிலங்கள் அனைத்தும் கான்கிரீட் கால்களாக முளைத்து கிடக்கின்றது. இதனால் இந்த பகுதியை ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் இங்கிருந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்காக திருப்பூர், கோவையை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரேசில் அதிபர் தில்மா ரூசோ இடைநீக்கம், எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசில் அதிபர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தில்மா ரூசோவின் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கிறது என்று தோற்றமளிக்கும் வகையில் நாட்டின் வருவாயை உயர்த்தி காட்டி அதிபர் தில்மா ரூசோ முறைகேட்டில் ஈடுபட்டார் என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. இதையடுத்து அந்நாட்டின் மேலவையில் நடைபெற்ற 22 மணி நேர விவாதத்துக்கு பிறகு அதிபர் பதவியிலிருந்து 6 மாத காலத்துக்கு தில்மா ரூசோ இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள தில்மா ரூசோ தனது பதவி இடைநீக்கத்தை ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தலைநகர் அதிபர் மாளிகையில் இருந்து வெளியேறிய தில்மா ரூசோவின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். ஆதரவாளர்களிடையே பேசிய தில்மா ரூசோ விரைவில் குற்றச்சாட்டிலிருந்து மீண்டு வருவேன் என்றும் ஆதரவாளர்களின் அன்புக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே இடைக்கால அதிபராக அறிவிக்கப்பட்டுள்ள மைக்கேல் டெமருக்கு எதிராக தில்மா ரூசோவின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெமருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தில்மா ரூசோவுக்கு ஆதரவான வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினம் ஒய்எஸ்ஆர் திடலில் இந்த போட்டி இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இதுவரை 11 போட்டிகளில் விளையாடியுள்ள மும்பை அணி 6 வெற்றிகளுடன் 12 புள்ளிகளும், 10 போட்டிகளில் விளையாடியுள்ள பஞ்சாப் அணி 3 வெற்றிகளுடன் 6 புள்ளிகளும் பெற்றுள்ளன. ரோம் நகரில் நடந்து வரும் இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான ஜோகோவிச் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரேசில் வீரர் தாமஸ் வெலுச்சியை எதிர்கொண்ட ஜோகோவிச் முதல் செட்டை 0-6 என இழந்து அதிர வைத்தார். அதன்பின் சுதாரித்து ஆடிய அவர் அடுத்த 2 செட்களை 6-3, 6-2 என வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். முன்னதாக மற்றொரு போட்டியில் ரஃபேல் நடால் ஆஸ்திரேலிய வீரர் நிக் கிர்ஜிஸை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் நடாலை ஜோகோவிச் எதிர்கொள்ள உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை மாலை 6 மணிக்கு மேல் கருத்து கணிப்பு பிரச்சாரம் கூடாது. ராஜேஷ் லக்கானி அறிவிப்பு. சென்னை மாநகரில் ஸ்டாலின் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மக்கள்
நலனில் அக்கறை இல்லாத திராவிட கட்சிகள் வெங்கையா நாயுடு குற்றச்சாட்டு. அவதூறு வழக்குக்கான சட்டப்பிரிவு ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.